அந்த ஊர்ல ராமர் கோவில்னா ரொம்பவும் ஃபேமஸ். காரணம், அந்த கோவில்ல நடக்கிற நிகழ்ச்சிகளும் அந்த கோவில்ல இருந்த ஒரு சுவாமிஜியும். அந்த சுவாமிஜி நிறைய நாடுகள், நிறைய திவ்ய தேசங்கள் எல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. அவருக்கு நல்ல ஞானமும் இருந்தது. ஊர் ஜனங்க எல்லாரும் அவங்கவுங்க பிரச்சனைகளுக்கான பிராச்சித்தத்தையோ பரிகாரத்தையோ அவர்கிட்ட வந்து கேட்பாங்க. அதே ஊர்ல தான் ஜெயராம் பலராம்னு 2 பேர் பக்கத்து வீட்டில் இருந்தாங்க. ஜெயராம் ரொம்ப நல்ல குணமானவர். எல்லார்கிட்டயும் நல்லா நடந்துப்பாரு, எல்லாருக்கும் உதவிகளையும் செய்வாரு. பலராம் பெருசா யார்கிட்டயும் பேச மாட்டாரு. காசே இருந்தாலும் உதவி யாராவது கேட்டா கூட செய்ய மாட்டாரு. அந்த அளவுக்கு கொஞ்சம். ஒரு நாள் பலராம் நடந்து போய்கிட்டு இருக்கும் போது 2-3 பேர் அவர்கிட்ட வம்பு கிழித்தாங்க. பாத்தியா, இவன் 4 ரூபாய் கிடைக்குதுன்னா என்ன வேணா பண்ணுவான், அதுக்குதான் பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கான் போல இருக்கு, சரியானவன் அப்படின்னு அவன் காது பட எல்லாரும் சொன்னாங்க. ஆனா பலராம் பாட்டுக்கு போயிட்டு இருந்தாரு. ஆனா ஜெயராம் வரும்போது மட்டும் அவரை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசினாங்க. அட ஜெயராமண்ணா, வாங்கண்ணா வந்து உட்காருங்க. ஆமா, என்ன உங்களை பாக்குறதே காணும், கொஞ்சம் வந்து உட்காருங்கண்ணா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏதோ நல்லா இருக்கோண்ணா. கொஞ்சம் பிழைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா அட்வைஸ் பண்ணுங்க, சொல்லுங்கண்ணா. அப்படி எல்லாருமே ஜெயராம விசாரிப்பாங்க, நல்லா விசாரிப்பாங்க. பெரியவங்களா இருந்தாலும் சரி, யூத்ஸா இருந்தாலும் சரி, எல்லாரும் அவரை புகழ்ந்து பேசுவாங்க. இதெல்லாம் பார்த்து பலராம்க்கு பொறாமையா இருந்தது. ஒரு நாளைக்கு அவர் வீட்டு திண்ணையில உட்காந்து பலராம் இப்படி யோசிச்சாரு. அவனை விட எனக்கு தான் நிறைய சொத்து பத்தெல்லாம் இருக்கு, ஆனா எனக்கு கொடுக்காத மரியாதைய அவனுக்கு தான் கொடுக்குறாங்க. அவனுக்கு தான் அதிகமா மரியாதை கிடைக்குதே, தெரியல எதுக்குன்னு அப்படின்னு பலராம் தனக்கு தானே பேசிக்கிட்டு இருந்தாரு. அந்த சமயம் மீனாட்சி ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டு அங்க வந்தாங்க. அவங்க பலராம் கிட்ட, என்னங்க ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க, சாப்பிடுங்க அப்படின்னுட்டு அவங்க கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியும் குடிச்சாரு பலராம். என்னங்க ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? அதுவா, ஒன்னும் இல்ல மீனாட்சி. இந்த ஊர்ல இருக்க ஜனங்க எல்லாரும் என்கிட்ட நிறைய சொத்து ஆஸ்தி அந்தஸ்து இருந்தா கூட அந்த ஜெயராம தான் எல்லாரும் மதிக்கிறாங்க. அது ஏன்னே எனக்கு புரியல. அப்படி ஜெயராம் மேல அவருக்கு இருந்த பொறாமைய சொன்னாரு பலராம். அதுக்கு மீனாட்சி, என்னங்க நம்ம மனுஷங்க கிட்ட எப்படி பழகுறோமோ அவங்களும் அப்படிதாங்க பழகுவாங்க. அன்போட நீங்க பழகி பாருங்க, அவங்களும் அப்படிதான் பழகுவாங்க. அப்படி ரொம்ப சாதாரணமா சொன்னாங்க மீனாட்சி. அதுக்கு பலராம், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை மீனாட்சி. அந்த ஜெயராம ஏதோ மந்திரம் தான் பண்றான், அது என்ன மந்திரம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னுட்டு அவரு சொன்னாரு. அன்னிலிருந்து ஜெயராம் என்ன பண்றாரோ அதே தான் பலராமும் பண்ணாரு. காலையில ஜெயராம் எந்திரிச்சு செடிக்கு தண்ணி ஊத்துனா பலராமும் அதே தான் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவர் என்னெல்லாம் பண்றாரோ அதே பண்ணாரு. ஆனா ஜெயராம் செய்யற தானத்தை மட்டும் பலராம் பண்ணவே இல்லை. சரியான கஞ்சுவா இருந்தாரு. அப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாளைக்கு ஜெயராம் அந்த ஊர்ல இருக்க ஜெயசங்கர சுவாமிகளை பார்க்கறதுக்கு போனாரு. இதை கேள்விப்பட்ட பலராமும் ஜெயராமோட போனாரு. ஜெயராம் முன்னாடி, பலராம் பின்னாடி கியூல நின்றுக்கிட்டு இருந்தாங்க. 2 பேரும் சுவாமிக்கு வணக்கம் சொன்னாங்க. வணக்கம் சுவாமி, வணக்கம் அப்படின்னு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாரு. அந்த சுவாமிஜி ஜெயராமோட முகத்தை பார்த்து, நல்லா இருப்பா, யாருக்கும் தீங்கு நினைக்காத மனசு, அடுத்தவங்க நல்லா இருக்கணும், ஊரு நல்லா இருக்கணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற மனசு, ரொம்ப உயர்ந்த குணம் உனக்கு. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறல்ல, கண்டிப்பா அந்த கடவுளோட அனுகிரகம் உனக்கு இருக்கும், குருஜியோட அனுகிரகமோ உனக்கு இருக்கும். இப்ப நீ என்ன பாக்குறதுக்கு எதுக்காக வந்திருக்கப்பா அப்படின்னு ஜெயராம பார்த்து கேட்டாரு சுவாமிஜி. சுவாமிஜி, இந்த வருஷம் அறுவடை சரியா நடக்கல, விவசாயமும் சரியா நடக்கல, அதனால நான் எப்பயும் பக்கத்து ஊர்ல இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு நெல்லு, தானியம், பழம், காய்கறிகள்லாம் கொடுத்து அனுப்புவேன். இந்த வாட்டி சரியா எதுவும் நடக்காததுனால என்னால கொடுக்க முடியல. அவங்க என்ன நம்பி இருக்காங்க, ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு ஜெயராம் கேட்டதோ சுவாமிஜி சிரிச்சுக்கிட்டே, உன்னோட நல்ல மனசுக்கு அந்த இயற்கையே உனக்கு வழி காட்டும் அப்படின்னுட்டு ஒரு மாம்பழத்தை கொடுத்தாரு சுவாமிஜி ஜெயராம் கிட்ட. ஜெயராம், இது என் மந்திர சக்தியால வந்த பழம். இந்த பழத்தை சாதாரணமா நினைச்சிடாத. இத நல்ல மரமா, நல்ல செடியா மரமா வளர்ந்து உனக்கு நிறைய விஷயங்களை தரும். அதனால நீ பயனடைவ, அது உனக்கு வழி காட்டும். இத சாதாரணமா எடுத்துக்காத அப்படி சொல்லி ஜெயராம அனுப்பி வச்சாரு சுவாமிஜி. ஜெயராம் போனதுக்கு அப்புறம் பலராம் வந்து நின்னாரு. பலராமோட முகத்தை பார்த்தோன்னே அவருக்கு இருக்க கஞ்சத்தனம், கெட்ட எண்ணம், பொறாம எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாரு சுவாமிஜி. அதனால அவர்கிட்ட எதுவும் பேசாம அமைதியா இருந்தாரு. எனக்கு முன்னாடி வந்தாங்களே, அவருக்கு நீங்க என்ன பண்ணீங்க அதே மாதிரி எனக்கும் பண்ணுங்க.
அப்படின்னு அவர் கேட்டோன்னே சுவாமிஜிக்கு சிரிப்பு தான் வந்தது. என்ன சுவாமிஜி, எதுக்காக இப்படி சிரிக்கிறீங்க? பலராம், இயற்கைக்கு எதிரான ஒரு விஷயத்த கேக்குற. உனக்கு என்ன வேணுமோன்னு கேட்க சொன்னா ஜெயராம்க்கு கொடுத்ததையே கேக்குற, அது தப்புல? கண்டிப்பா நான் அதே பண்ணுவேன், எனக்கும் அதே கொடுங்க. அப்படி ரொம்ப பிடிவாதமா பலராம் சுவாமிஜியை கேட்கவும் அவரும் இவர் பிடிவாதம் தாங்க முடியாம அவருக்கும் ஒரு பழத்தை கொடுத்தாரு. உனக்கு இந்த பழத்தை கொடுக்கற. இந்த பழத்தை எந்த சூழ்நிலையிலயும் கீழே போடக்கூடாது. கீழே போட்டினா என்னோட மந்திர சக்திகள் எல்லாமே போயிடும். அப்படின்னுட்டு பலராம் கிட்ட சொன்னாரு சுவாமிஜி. பலராமும் அதை வாங்கிக்கிட்டு அங்க இருந்து போயிட்டாரு. அப்போ சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சாரு சுவாமிஜி. சுவாமிஜி கொடுத்த பழத்தை பலராம் ஜெயராம் அவங்க வீட்டில் நட்டு வச்சாங்க. அவங்க வீடு பக்கத்து பக்கத்து வீடு தான். ஜெயராம் நட்டு வச்சோன்னே அடுத்த நாளே அது பெரிய மரமாக வளர்ந்து அதில் நிறைய மாம்பழம் எல்லாம் இருந்தது. அதில் கொஞ்சம் மாம்பழங்கள் கீழே விழுந்தது. இப்படி அந்த நிறைய மாம்பழத்தை எடுத்து பக்கத்து ஊரில் இருக்க ஒரு சந்தையில் விற்று அந்த காசை ஆசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து உதவி செஞ்சார். ஆனால் பலராமோட மரத்தில் மட்டும் காயே காக்கல, பழமும் வரலை. அட, என்ன இது? ஏன் மரத்துல மட்டும் பழமும் வரல, காயும் வரல? சரியான கஞ்ச மரம். அப்படி எப்ப பார்த்தாலும் அந்த மரத்தை திட்டிக்கிட்டே இருந்தாரு பலராம். ஜெயராம் பலராமோட மரங்கள் வந்தது. ஜெயராமோட பழங்கள் பலராம் வீட்லயும் விழ ஆரம்பிச்சுது. அந்த பழங்களையும் எடுத்து சந்தையில வித்து அநாத ஆசிரமத்துக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு ஜெயராம். இதெல்லாம் பார்க்கும்போது வயிற்றுச்சலாக இருந்தது பலராம்க்கு. ஒரு நாள் வயிற்றுச்சல் தாங்க முடியாம பலராம் ஜெயராமோட வீட்டுக்கு வந்து இப்படி கேட்டாரு. ஜெயராம், அந்த பழங்கள் எல்லாம் என் வீட்டுலதான் விழுந்தது. அத நீ எடுத்துட்டு போக நான் அனுமதிக்க மாட்டேன். உங்க வீட்டுல விழுந்ததுன்னா ஆனா அது ஏன் மரத்தோட பழங்கள் தானே, அப்ப நான் எடுக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க வேணா உங்க மரத்துல வர பழங்கள் எடுங்க. எப்படிங்க எடுப்பீங்க? நானே அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக எடுத்துட்டு போறேன் அப்படின்னுட்டு எவ்வளவோ ஜெயராம் சொல்லியும் பலராம் கேட்கவே இல்லை. யார் வீட்டில் பழம் விழுதோ அதுதான் அவங்களோட பழம், அது அவங்களதுன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணாரு. 2 பேரும் ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் நியாயம் கேட்டாங்க. இங்க பாருங்க தலைவரே, யாரு வீட்டுல பழம் விழுதோ அந்த பழம் அவங்க வீட்டுக்கு தான் சொந்தம். என் பேச்சையே இவர் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னாரு அவரு. ஆனா அதெல்லாம் அவங்க கேட்கவே இல்லை. பலராமும் திருந்தல, ஜெயராமும் அவரோட காய்களை விட்டு கொடுக்கல. ஆனா ஜெயராம் ரொம்ப வருத்தப்பட்டாரு. கொஞ்ச நாட்கள் கழிச்சு பலராமோட மரத்துல நிறைய வைடூரியம் எல்லாம் வந்தது. ஆனா அது எல்லாமே ஜெயராமோட வீட்டுல தான் வந்து விழுந்தது. அது எல்லாத்தையும் வித்து நிறைய பேருக்கு உதவிகளை செஞ்சு பணக்காரரா மாறினாரு ஜெயராம். ஆனா பலராம் வீட்டுல மட்டும் எதுவும் விழல. ஜெயராம் மட்டும் இது எல்லாம் வித்து அந்த மாய மரத்தினால பெரிய கோடீஸ்வரரா மாறினாரு. இதெல்லாம் பார்க்கும்போது பலராம்க்கு வயிற்றுச்சலா இருந்தது. அவர் ஜெயராம் கிட்ட வந்தாரு. ஜெயராம், அதெல்லாம் ஏன் மரத்தோட முத்துகள் வைரங்கள், அது எதுக்கு நீ எடுக்கிற? அட என்னன்னு நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க தானே சொன்னீங்க யாரு வீட்டுல விழுதோ அது அவங்களது தான்னுட்டு. ஆஹா, அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் கிடையாது. 2 பேரும் மறுபடியும் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போனாங்க. என்னப்பா பலராம், எப்ப பார்த்தாலும் சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்படியே எல்லாரையும் நீ வம்புக்கு இழுத்துக்கிட்டே இருந்தனா உன்னை ஊரை விட்டு அனுப்பிடுவேன், பாத்துக்கோ. அப்படி ஊர் தலைவர் பலராம் கிட்ட இந்த ஊரை விட்டு உன்னை அனுப்பிடுவேன்னுட்டு மிரட்டினாரு. அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர் சொல்லவும் பலராமும் அடியில இருந்து யாரையும் வம்புக்கு இழுக்கிறது இல்ல. ஜெயராம் மட்டும் அவர் வீட்டில் வளர்ற வைடூரத்தை எடுத்துட்டு போய் விற்று அந்த பணத்தில் நிறைய பேருக்கு அன்னதானம், படிப்பு செலவுன்னு எல்லாத்தையும் பண்ணாரு. பலராம் இதை பார்த்து வயிற்றுச்சல் தான் பட்டுக்கிட்டு இருந்தாரு. நொந்து போன பலராம் ஏதாவது ஒரு முத்தாது என் வீட்டில் விழணும்னுட்டு அதுக்கிட்ட வேண்டினாரு. ஆனால் அவரோட குணத்தை பார்த்து அந்த மரமும் தலையாட்டல.